நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் காலத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த பயிற்சி வகுப்பை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 யூனிட் தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டையும் யூனிட் 1ல இருந்து உங்களுக்கு வரிசையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல முதல் யூனிட்ல இருக்கக்கூடிய தமிழும் உலக செம்மொழிகளும், அதுல ஒவ்வொரு மொழிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பார்த்த மொழி கிரேக்க மொழி, அடுத்த லத்தீன் மொழி, இன்று நாம் காண இருக்கக்கூடியது சமஸ்கிருதம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வெற்றியை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிரோம் தயார் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதியாகவும் அதே போல 50,000 ஒரு வரி வினா விடைகள் ஒன்லைன்ல நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 14 தொகுதிகளாகவும் 50,000 வினா விடைகள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது போக 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு இறுதி கட்டமாக ரிவிஷன் பண்ணுவதற்கு 30,000 ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்மளுடைய இலக்கு 100% அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையாக இதை உருவாக்கி கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்பொழுது பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கலாம். இன்றைய பகுதி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் சொல்லி எடுக்கும் பொழுது இது ஒரு ஆரிய பாஷை. சமஸ்கிருதம் என்பது ஆரிய பாஷை. இப்பாஷை சுத்தப்படுத்தப்பட்டது என்னும் பொருளை குறிக்கக்கூடியது. அதாவது அனாதி பாஷை. எல்லா பாஷைகளுக்கும் முதற் பாஷையாக இருக்கக்கூடியது எதுனா இந்த ஆரிய பாஷை. சோ இதான் நம்ம நினைச்சிரோம் சமஸ்கிருதம் என்று கூறுகிறோம். இதில் வேத, ஆகம, புராண, ஸ்மிருதி முதலியவை இருக்கின்றன. இதற்கு முதல்வராக இருக்கக்கூடியது சிவபெருமான். மெயினா பார்த்தோம்னா சமஸ்கிருதத்தை ஆரிய பாஷை என்று சொல்றோம். இப்பாஷை சுத்தப்படுத்தப்பட்டது என்னும் பொருளை குறிக்க அனாதி பாஷை. எல்லா பாஷைகளுக்கும் முதல் பாஷையாகவும் இது உள்ளது. இதில் வேதம், ஆகமம், புராணம், ஸ்மிருதி முதலியவை அடங்கி இருக்கின்றன. இதற்கு முதல்வராக இருக்கக்கூடியது சிவபெருமான். இந்த சிவபெருமான் வாயிலாக வேத புராண இலக்கணங்கள் வெளிவந்தன. வெகு இனிய பாஷை என்று அபிதான சிந்தாமணி சமஸ்கிருத மொழியின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. சமஸ்கிருதத்தினுடைய சிறப்பை எடுத்துரைக்கக்கூடியது, வெகு இனிய பாஷை என்று எடுத்துரைக்கக்கூடியது எதுன்னா நம்ம என்ன சொல்றோம், அபிதான சிந்தாமணி பாடல் 585. சமஸ்கிருதம் எனினும் வடமொழி எனினும் ஒரே கருத்தை உடையது. சமஸ்கிருதத்தை வடமொழி என்று குறிப்பிடுவது இந்த மரபானது தென்னாட்டில் காணப்படுகிறது. அப்ப சமஸ்கிருதம்னாலும் சரி வடமொழினாலும் சரி ஒன்றுதான். இந்த சமஸ்கிருதத்தை வடமொழி என்று குறிப்பிடக்கூடிய மரபு தென்னாட்டில் காணப்படுகிறது. பல்வேறு அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் பயன்படுத்தப்பட்ட செம்மையான மொழி வடிவமாக இந்த சமஸ்கிருதம் அமைந்துள்ளது. யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத மொழியாக விளங்கக்கூடியது எது? யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத மொழியாக விளங்கக்கூடியது சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தினுடைய தோற்றம் சொல்லி பார்க்கும் பொழுது சமஸ்கிருத மொழியின் தோற்றத்தை பற்றி பின்வருமாறு கூறுகின்றனர். ஒரு முறை கூத்த பிராணனான சிவபெருமான் கூத்தாடினான். கூத்தின் இறுதியில் அவர் தன் வலக்கையில் விளங்கும் உடுக்கையை அசைத்தார். அவ்வசைவு ஒளி திரள்களை தோற்றுவித்தது. 14 அசைவுகளினால் வெளிவந்த அவ்வொளி அலைகள் 14 சூத்திரங்களாக அமைந்தன. மகேஸ்வரன் என போற்றி
வணங்கப்படும் சிவபெருமான் இவ்வாறு இச்சூத்திரங்கள் தோன்றுவதற்கு காரணமாய் இருந்தமையால் இச்சூத்திரங்கள் மகேஸ்வர சூத்திரங்கள் என்று பெயர் பெற்றன. இந்த 14 சூத்திரங்களிலேயே சமஸ்கிருத மொழிக்கு இன்றியமையாது வேண்டப்படும் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் காண்கின்றோம். சோ இதுதான் இந்த சமஸ்கிருத மொழியினுடைய தோற்றம். இந்த வரலாறு சமஸ்கிருத மொழி இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் தெய்வீக மொழி என்பதையும் தெளிவாக்குகின்றது. மொழியியல் அடிப்படையில் சமஸ்கிருத மொழி தோற்றத்தை பற்றி நாம் காணும் பொழுது ஜெர்மானிய அறிஞர்கள் ஒப்பீட்டு மொழியியலின் அடிப்படையில் இந்தோ ஐரோப்பிய மொழி என்றதொரு மொழி தொடக்கத்தில் இருந்திருத்தல் வேண்டும் என்றும் அதிலிருந்து சமஸ்கிருதம் அதன் சாயல் பதிந்துள்ளது ஏனைய கிரேக்க லத்தீன் ஜெர்மானிய மொழிகளும் தோன்றி இருக்கலாம் என்று கருதுகின்றன. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருதத்தினுடைய தோற்றம் சொல்லி பார்க்கும் பொழுது கூத்த பிராணனான சிவபெருமான் கூத்தாடும் பொழுது தன்னுடைய வலக்கையில் விளங்கும் உடுக்கையை அசைத்து அந்த உடுக்கை அசைவினால் ஒளி திரள்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இவ்வாறு 14 அசைவுகள் வெளிவந்து அந்த ஒளி அலைகள் 14 சூத்திரங்களாக மாறின. மகேஸ்வரன் என்று போற்றி புகழக்கூடிய சிவபெருமான் இவ்வாறு சூத்திரங்களை தோற்றுவித்ததால் சிவபெருமான் பெயரை வைத்து இச்சூத்திரங்கள் மகேஸ்வர சூத்திரங்கள் என்று பெயர் பெற்றது. இந்த 14 சூத்திரங்களும் சமஸ்கிருத மொழிக்கு இன்றியமையாது வேண்டப்படும் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். இது அடிப்படையானது. ஆனா இந்த வரலாறுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சமஸ்கிருத மொழி என்பது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் தெய்வீக மொழி என்பதையும் தெளிவாக்குகிறது. ஆனா மொழியியல் அடிப்படையில் சமஸ்கிருதத்தின் தோற்றம் என்று பார்க்கும் பொழுது ஜெர்மானிய அறிஞர்கள் ஒப்பீட்டு மொழியியல் அடிப்படையில் இந்தோ ஐரோப்பிய மொழி என்ற ஒரு மொழி தொடக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். எதன் அடிப்படையில்? ஒப்பீட்டு மொழியியலின் அடிப்படையில். அதிலிருந்துதான் சமஸ்கிருதம் அதன் சாயல் பதிந்துள்ள ஏனைய கிரேக்க லத்தீன் ஜெர்மானிய மொழிகளும் தோன்றி இருக்கலாம் என்று கருதுகின்றனர். சமஸ்கிருத மொழியை இந்தோ ஜெர்மனிய மொழி என்று முதலில் பெயரிட்டு அழைத்தனர். முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த சமஸ்கிருத மொழியை இந்தோ ஐரோப்பிய மொழி என்று முதலில் பெயரிட்டு அழைத்தனர். மேலும் ஒரே தன்மைதான பல கூறுகளை கொண்டிருப்பதனால் இவை முதலில் ஒரே தோற்றுவாயை கொண்டிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். இந்த சமஸ்கிருதத்தினுடைய தொன்மை சொல்லி பார்க்கும் பொழுது உலகில் கிடைக்கக்கூடிய நூல்கள் பலவற்றுள் வேதங்களே மிகவும் பழமையானது. உலகில் கிடைக்கக்கூடிய நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வேதங்கள் தான் மிக பழமையானது. இவற்றுள் மிக பழமையான வேதம் என்று அழைக்கக்கூடிய ரிக் வேதம் ஆராய்ச்சியாளர்களால் அறிந்துரைக்கப்பட்டது. எழுத்துக்களை தோன்றுவதற்கு 12 காலத்திற்கு முன்பே வேத காலம். ரிக் வேதத்தின் அமைப்பு முறை பிற்கால இலக்கியங்களில் சிறிது சிறிதாக குறைந்து இறுதியில் முற்றிலும் மறைந்து போன பல உருவங்களும் எடுத்தல், படுத்தல், நலிதல் போன்ற முறையை பெரிதும் ஒத்து அமைந்து காணப்படும் ஒளி வேறுபாடுகளுடன் சமஸ்கிருத மொழியின் தொன்மையை பெரிதும் எடுத்து காட்டுகின்றன. மேலும் இம்மொழியின் தொன்மையை மற்றொரு நிலையில் குறிப்பாக நாம் என்ன செய்யலாம் உணரலாம். வேதங்கள் தெய்வீகம் வாய்ந்தன. இவற்றிற்கு அபௌருஷேஷியங்கள் என்று பெயராக அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தை தோற்றுவித்த வேதங்கள் மக்களால் ஆக்கப்படாத தெய்வீக நூல்கள் என சமயவாதிகள் போற்றுவார்கள். சமய நூல்கள் எல்லாம் வேதங்களையே முதல் நூலாக கொண்டுள்ளது. இந்த சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு அடுத்து பார்க்கும் பொழுது சமஸ்கிருத மொழி உலகெங்கும் காணப்படுகிறது. இம்மொழியுடன் தொடர்பு படாத பகுதி உலகில் பெரும்பாலும் இல்லை என்று கூறலாம். சமஸ்கிருத மொழி உலகெங்கும் காணப்படுகிறது. இந்த மொழியுடன் தொடர்பு படாத பகுதி உலகில் பெரும்பாலும் இல்லை என்றே கூறலாம். ஒரு காலத்தில் இது கிழக்கே சீனா வரை சென்று
ஜப்பானையும் அடைந்தது. எது? இந்த சமஸ்கிருத மொழி. இந்த மொழியில் காணப்படும் மகாயான பௌத்த நூல்கள் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரே காலத்துல இந்த மொழியானது சீனா, ஜப்பான் வரை அடைந்தது. இம்மொழியில் காணப்படக்கூடிய மகாயான பௌத்த நூல்கள் சீன மொழியில் பெயர்த்தெழுதப்பட்டன. வடக்கே திபெத்தியரும் இந்நிலையில் தம் மொழியில் பல நூல்களை இயற்றினர். மேலும் ருஷ்யர் இன்று வரை இம்மொழி மீது காட்டி வரும் ஆர்வம் குறிப்பிடத்தக்கது. தெற்கே ஜாவா, சுமத்திரா, பாலி தீவுகள் முதலிய இடங்களிலும் சமஸ்கிருத நூல் கருத்துக்களின் சாயல்களை அந்நாட்டில் விளங்கும் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் காணலாம். ஐரோப்பா, இங்கிலாந்து, ஜெர்மன், அமெரிக்கா முதலிய நாடுகளில் இந்த மொழி விரும்பி கற்கப்படுகிறது. இந்த மொழி விரும்பி கற்கப்படக்கூடிய நாடுகள் எது? ஐரோப்பா, இங்கிலாந்து, ஜெர்மன், அமெரிக்கா. இந்த நாடுகள்ல சமஸ்கிருத மொழியானது விரும்பி கற்கப்படுகிறது. இதனை அந்த நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதம் கற்பிக்கப்படுவதை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? அறியலாம். தனி சிறப்பு வாய்ந்ததும் பல்வேறு செய்திகளை தன்னகத்தே கொண்டதுமான சமஸ்கிருத மொழி உலகில் பல பகுதிகளில் பரந்து காணப்படுவதில் வியப்பு ஒன்றுமில்லை. இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் சமஸ்கிருதத்தின் சாயல் காணப்படுவதை நாம் உணரலாம். மேலும் இந்த சமஸ்கிருத மொழியானது ஒரு காலத்தில் பாரத தேசம் முழுவதும் பொது மொழியாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. தெய்வீக மொழியாக சமய நூல்களை மிகுதியாக கொண்டிருப்பதனாலும் அரசியல் ஒரு காலத்தில் முக்கியத்துவம் பெற்று கல்வெட்டுக்கள் அமைக்க பயன்படுத்தப்பட்டமையாலும் இத்துறைகளில் எல்லாம் சமஸ்கிருத தொடர்பு மற்ற மொழிகளுக்கும் பெரிதும் வேண்டப்படுவதாயிற்று. சமஸ்கிருதத்தின் சொல் தொகுதியையும் இலக்கண அடிப்படையையும் கொண்டு உருவான தற்கால மொழிகள் மீதான அம்மொழியின் தாக்கம் மிகவும் பெரியது. சிறப்பாக இந்திய சமுதாயத்தில் உயர் நிலையில் உள்ளவர்களுடைய சமஸ்கிருதம் இந்து சமய நூல்களின் களஞ்சியமாகவும் வழிபாட்டிற்குரிய மொழியாகவும் போற்றப்படுகிறது. வழிபாடுகளில் பல இந்துக்கள் சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி வருவதுடன் பெரும்பாலான கோயில்களில் சமஸ்கிருத மொழியிலேயே இன்றும் வழிபாடு நடைபெற்று வருகிறது. இந்திய மொழிகளான வங்காளி, குஜராத்தி, இந்தி முதலியவற்றில் தூய நிலை என கருதப்படும் உயர்நிலை வடிவங்கள் பெருமளவில் சமஸ்கிருதப்படுத்தப்பட்டவையாகவே காணப்படுகிறது. இந்திய மொழிகள்ல வங்காளி, குஜராத்தி, இந்தி முதலியவற்றின் தூய நிலை என கருதப்படும் உயர்நிலை வடிவங்கள் பெருமளவுல என்ன செய்து சமஸ்கிருதப்படுத்தப்பட்டவையாக காணப்படுகிறது. வங்காளி, மராத்தி போன்ற மொழிகள் பெருமளவில் சமஸ்கிருத சொல் மூலங்களை தக்க வைத்துக் கொள்கிறது. சமஸ்கிருத சொல் மூலங்களை தக்க வைத்துக் கொண்ட மொழி எதுனா வங்காளி, மராத்தி. இந்தியாவின் தேசிய கீதம் சமஸ்கிருதப்படுத்தப்பட்ட வங்காள மொழியின் உயர்நிலை வடிவில் இயற்றப்பட்டது. இந்தியாவினுடைய தேசிய கீதம் என்பது சமஸ்கிருதத்துல வங்காள மொழியின் உயர்நிலை வடிவில் இயற்றப்பட்டது. வந்தே மாதரம் என்ற சுதந்திர பாடல் முழுமையாக சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. சமுதாயத்தில் உயர் நிலையில் உள்ள படித்தவர்களிடையே சமஸ்கிருதம் இன்றும் கற்றல் மொழியாக இருக்கிறது. எனினும் தற்பொழுது இறந்து போன மொழியாகவே இந்த சமஸ்கிருதம் கருதப்படுகிறது. இந்த சமஸ்கிருதத்தினுடைய எழுத்து முறை சொல்லி பார்க்கும் பொழுது, வரலாற்றை நோக்கும் பொழுது சமஸ்கிருதத்திற்கு ஒரு எழுத்து முறை என்று இருந்தது கிடையாது. பண்டைய பிராமி எழுத்துக்கள் அசோகரின் தூண் கல்வெட்டுகளின் காலம் வரை பழக்கத்தில் இருந்தது. பண்டைய பிராமி எழுத்துக்கள் என்பது அசோகரின் தூண் கல்வெட்டுக்கள் காலம் வரை பழக்கத்தில் இருந்தது. பின்னர் கிறந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டதுடன்
தெற்கே கன்னடம் போன்ற எழுத்துக்களும், வடக்கே வங்காளம் ஏனைய வட இந்திய எழுத்துக்களும் பயன்படுத்தப்பட்டன. எனினும் பல ஆண்டுகளாக சிறப்பாக அண்மை காலத்தில் தேவநாகரி எழுத்துக்களே பரவலாக சமஸ்கிருதத்துடன் தொடர்புடையது. அப்ப சமஸ்கிருதத்துடன் தொடர்புடைய எழுத்துக்கள் எதுனா தேவநாகரி எழுத்துக்கள். இது பல ஆண்டுகளாக சிறப்பாக அண்மை காலங்கள்ல தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. சில சூழல்களில் குறிப்பாக தேவநாகரி எழுத்துக்கள் உள்ளூர் எழுத்து முறையாக இல்லாத பகுதிகளில் கிறந்த எழுத்துக்கள் அல்லது உள்ளூர் எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருந்தன. பிற்காலத்தில் தான் சமஸ்கிருதத்தில் எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பரம்பரையாக அறிவு வாய்மொழி வழியாகவே பரப்பப்பட்டு வந்தது. எழுத்து நடு கிழக்கில் இருந்து வந்த வணிகர்கள் வழியாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ரைஸ் டேவிட் என்பவர் கருதுகிறார். எழுத்து என்பது நடு கிழக்கில் இருந்து வந்த வணிகர்கள் வழியாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுபவர் யாருன்னு கேட்கலாம். ரைஸ் டேவிட். ரைஸ் டேவிட் என்பவர் தான் இதை கூறுகிறார். எனினும் சமஸ்கிருதம் தொடர்ந்து பல காலம் வாய்மொழி வழியாகவே வழங்கி வந்தது. ஒளிகள் தொடர்பான வேத தத்துவங்களும் எழுத்திலக்கணமும் இந்து குறியீட்டு முறையில் வகைக்கும் பங்கு கவனிக்கத்தக்கது. 51 எழுத்துக்களை கொண்ட வர்ணமாலா மெயினானது அப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க. 51 எழுத்துக்களை கொண்ட வர்ணமாலா என்று அழைக்கப்படும் ஒளி மாலை காலையின் 51 மண்டலங்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் 48 ஒளியன்களை கொண்டது. சமஸ்கிருதம் என்பது 48 ஒளியன்களை கொண்டது. வேத காலத்துல 49 ஒளியன்கள் இருந்தன. பெரும்பாலான இந்திய மொழிகளில் எழுத்து வடிவங்கள் சமஸ்கிருதத்தின் அசைவு எழுத்து வடிவத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். உருது மற்றும் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்றவற்றின் எழுத்து வடிவங்கள் இதற்கு விதிவிலக்காகும். சமஸ்கிருதத்தினுடைய ஒலிப்பு முறை. சமஸ்கிருதத்தை ஒளி பெயர்ப்பதற்கு லத்தீன் வரி வடிவங்கள் பயன்படுத்தப்படும் பல முறைகள் உள்ளன. பெருமளவு பயன்பாட்டில் உள்ள IAST இன்டர்நேஷனல் அல்பபெட் சங்கீர்த் டிரான்ஸ்லேஷன் அண்ட் அனைத்துலக சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பு முறை IAST பெருமளவு பயன்பாட்டில் உள்ளது. இந்த சமஸ்கிருதத்தை ஒளிபெயர்ப்பதற்கு இருக்கக்கூடியது. சரிங்களா? இன்டர்நேஷனல் அல்பபெட் ஆஃப் சங்கீர்த் டிரான்ஸ்லிட்டரேஷன் அனைத்துலக சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பு முறை. இது மெயினானது இந்த சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பதற்கு. இது லத்தீன் வரி வடிவங்களை பயன்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்று. கல்வி சார்ந்த தேவைகளுக்கான தர நிலையான இம்முறை ஒளியடி கூறுகளை உள்ளடக்கியதாகும். கணினிகளில் இம்முறையை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக வேறு முறைகளும் உருவாக்கப்பட்டன. இவற்றுள் ஹார்வார்ட், கியோட்டோ என்பனவும் அடங்கக்கூடியது. இந்த சமஸ்கிருதம் பயன்படுத்தப்படுவதில் இருவகை பிரிவுகளானது காணப்படுகிறது. இந்த சமஸ்கிருதத்தை இரு பிரிவுகளாக பிரிப்பர். காலத்தால் மிகவும் முற்பட்ட வைதிக மொழி. சமஸ்கிருதத்தை இருவகை பிரிப்புகளாக பிரிக்கப்படுகிறது. நம்மளுக்கு உடையும் வினாக்களை கேட்கலாம். சமஸ்கிருதத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்னா இருவகை பிரிவுகளாக. முதல்ல காலத்தால் மிகவும் முற்பட்ட.
வைதிக மொழி. சோ இது பாத்தீங்கன்னா முதல் பகுதி. மற்றொன்று பாணினி காலத்தை அடுத்து அவரால் மிகவும் செப்பனிடப்பட்டதான சமஸ்கிருத மொழி. பாணினியின் கைவண்ணத்தாலேயே சமஸ்கிருதம் மெருகிடப்பட்டது என்ற உண்மையை மேனாட்டு அறிஞர்கள் சுட்டி காட்டியுள்ளனர். அப்ப இந்த சமஸ்கிருத இருவகை பிரிப்புல பார்க்கும் பொழுது காலத்தால் மிகவும் முற்பட்ட வைதிக மொழி, பாணினி காலத்தை அடுத்து அவரால் மிகவும் செப்பனிடப்பட்டதான சமஸ்கிருத மொழி என்று இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. மேலும் பாணினியை சமஸ்கிருதத்தின் தந்தையாக கூறியுள்ளனர். சமஸ்கிருதத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பாணினி. பிராகிருதம் முந்தியது. இதனை செம்மைப்படுத்தி அமைத்ததில் விளைவே சமஸ்கிருதம் பண்படுத்தப்பட்ட மொழி, செம்மொழி என்று கருதப்படும் சமஸ்கிருதம் பாணினிக்கு பிறகு விளங்கிய மொழியையே குறிக்கக்கூடியது. இந்த சமஸ்கிருதத்தினுடைய இலக்கிய வளர்ச்சி என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல சமஸ்கிருதத்தில் இதுவரை இயற்றப்பட்ட நூல்களில் படிப்பை யாரும் அறுதியிட்டு உறுதிப்பட கூறினார் இல்லை. அச்சில் வராது சுவடி வடிவில் கீழே மேலை நாடுகளில் உள்ள நூல் நிலையங்களில் காணப்படும் நூல்களின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதது. சமஸ்கிருத நூல்களின் பரப்பை ஆராயும் பொழுது அவை பல்வேறு துறைகளை பற்றியவையனாய் பல்வேறு பண்புகள் வாய்ந்தவையாய் விளங்குவதை காண முடிகிறது. இவற்றுள் சமய அடிப்படையில் எழுந்த நூல்கள் அளவற்றன. ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் வாய்ந்த மந்திரங்கள், சமய அறிவை தரும் வரலாறுகள், கதைகள், சமய விரிவுரைகள், வழிபாட்டு முறையினை விவரிக்கும் விளக்கங்கள் போன்றன சமஸ்கிருதத்தில் இருப்பது போல் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று உறுதியாக கூறலாம். இந்த சமஸ்கிருதத்தினுடைய படைப்புகள் சொல்லி பார்க்கும் பொழுது அச்சில் வராத பல்வேறு நூல்களானது காணப்படுகிறது. இதுல குறிப்பாக சமயம் அடிப்படையில் எழுந்த நூல்கள் அளவற்றன. ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் வாய்ந்த மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. சமய அறிவை தரும் வரலாறுகள் உள்ளன. கதைகள், சமய விரிவுரைகள், வழிபாட்டு முறையினை விவரிக்கும் விளக்கங்கள் போன்றன சமஸ்கிருதத்தில் இருப்பது போல வேற எந்த மொழியிலும் இருப்பது இல்லை என்று உறுதியாக கூறலாம். உலகின் கண் தலை சிறந்த இரு இதிகாச நூல்களாக இருக்கக்கூடியது எது? உலகின் கண் தலை சிறந்த இரு இதிகாச நூல் தான் ராமாயணமும் மகாபாரதமும். இது சமஸ்கிருதத்தில் உள்ளது. உலகில் உள்ள இதிகாசங்களுக்கு எல்லாம் மிக பெரியதாக கருதப்படுவது மகாபாரதம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டு எழுந்த காப்பியங்களும் காப்பிய பண்புகளை ஏற்று உரைநடையிலும் எழுதப்பட்ட சம்பு காவியங்களும் சமஸ்கிருதத்தில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. நாடகங்கள் பல இருக்கின்றன. மேலும் புனைக்கதைகள், நீதி புகட்டும் கதைகள் என கதை இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் விரிந்து பறந்து காணப்படுகிறது. வைத்தியம், வானசாஸ்திரம், சிற்பம், அறம், இலக்கணம், அகராதி, தத்துவம், அணி, அரசியல், கணிதம், ஜோதிடம், சங்கீதம், நாட்டியம், மந்திரம் என பல்வேறு வகைகளில் சமஸ்கிருத இலக்கிய பரப்பினை நாம் என்ன செய்யலாம் காணலாம். இன்று உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய 1000 மொழிகளோடு சமஸ்கிருதத்தை ஒப்பிட்டு நோக்கும் பொழுது இரு மொழிகளிலும் பல்கி பெருகி காணப்படும் நூல்களானது எண்ணற்றது என்பதை, இரு மொழியிலும் எழுதப்படாத செய்திகளை கிடையாது என்பதையும் நாம் உறுதியாக கூற முடியும். சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இருந்திருந்தால் அதன் பரப்பு இன்னும் அகன்று இன்றைய அறிவியல் அறிவு நூல்களையும் தன்னகத்தை கொண்டு அனைத்து நிலைகளிலும் ஆங்கிலத்தை மிஞ்சி இருக்கும் என்பதில் ஐயம் கிடையாது என்று கைலாசநாத குருக்களின் வடமொழி இலக்கிய வரலாறு என்ற நூலில் கைலாசநாத குருக்களின் கருத்துக்களை நாம் எண்ணி பார்ப்பது
சிறந்தது. அப்ப இந்த சமஸ்கிருதத்தில் எழுந்த நூல்கள் பாத்தீங்கன்னா உலகில் தலை சிறந்த இதிகாசங்கள் என்று கூறக்கூடிய ராமாயணமும் மகாபாரதமும் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. உலகில் உள்ள இதிகாசங்களுக்கு எல்லாம் மிக பெரியதாக கருதப்படுவது மகாபாரதம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டு எழுந்த காப்பியங்களும் காப்பிய பண்புகளை ஏற்று உரைநடையில் எழுதப்பட்ட சம்பு காவியங்களும் சமஸ்கிருதத்தில் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. நாடகங்கள் பல இருக்கின்றன. சோ மேலும் புனைக்கதைகளாக இருக்கட்டும், நீதி புகட்டும் கதைகள், கதை இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் பரவி விரிந்து காணப்படுகிறது. வைத்தியம், வானசாஸ்திரம், சிற்பம், அறம், இலக்கணம், அகராதி, தத்துவம், அணி, அரசியல், கணிதம், ஜோதிடம், சங்கீதம், நாட்டியம், மந்திரம் என பல்வேறு வகைகளிலும் சமஸ்கிருத இலக்கிய பரப்பினை நாம் என்ன செய்யலாம் காண முடியும். இன்று உலகெங்கும் பரவி நிற்கக்கூடிய ஆங்கில மொழியோடு சமஸ்கிருதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரு மொழிகளிலும் பல்கி பெருகி காணப்படும் நூல்களானது எண்ணற்றது. இரு மொழிகளிலும் எழுதப்படாத செய்திகளே கிடையாது என்பதை நாம் உணரலாம். ஆனால் சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இருந்திருந்தால் அதன் பரப்பு இன்னும் அகன்று அறிவியல் அறிவு நூல்களையும் தன்னகத்தை கொண்டு அனைத்து நிலைகளிலும் ஆங்கிலத்தை விஞ்சி இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கைலாசநாத குருக்கள் வடமொழி இலக்கிய வரலாறு படைத்த அவருடைய கருத்தாக இதை கூறப்படுகிறது. ஆக மொத்தத்துல உலக செம்மொழிகள்ல மூன்றாவது மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை குறித்த தகவலை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடியது பாரசீகம். இந்த பாரசீகத்தை குறித்த தகவல் அடுத்த 1 by 1 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ சுபைக்குழுவை முழுமையாக ஆசிரியர் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கும் டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், பிராக்டிஸ் கிளாஸ் போன்று 2025 உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவின் பயிற்சியை முழுமைப்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.